குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்ஸினுடைய செகண்ட் டைப்பான மீடியன் பார்த்துருந்தோம். அந்த மீடியனில் 3 டைப் ஆஃப் கொஷின் மாடல் பார்த்தோம். இப்போ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்ஸினுடைய தேர்ட் டாப்பிக்கான மோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மோடினுடைய ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட்டட், அதாவது ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து திரும்ப 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 நமக்கு வந்திருக்கு. அது எந்த வேல்யூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து அது எத்தனை டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ வந்து நமக்கு நிறைய சம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரே கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 8 6 7 6 7 8 6 7 5 இந்த மாதிரி நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்படி கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷனில் எந்த வேல்யூஸ் அதிகபட்சம் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அக்கர்ஸ் ஆஃப் தட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேல்யூ இஸ் கால்டு த மோட். ஃபார் எக்ஸாம்பிள் 6ங்கிறது எத்தனை டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு? 6ங்கிறது 3 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி 7ங்கிறது நமக்கு 3 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு 7ங்கிறது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் 8ங்கிறது 1 2 3 4, இந்த 4 நமக்கு 8ங்கிறது 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது 6ங்கிறது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 7ங்கிறது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, பட் 8ங்கிறது 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு எது ஹையஸ்ட் ரிப்பீட்டடு? ஸோ 4ங்கிறது நம்மளுடைய மேக்ஸிமம் ரிப்பீட்டடு. ஆனால் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆயிருக்குங்கிறது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. எந்த வேல்யூ வந்து நமக்கு மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் நம்மளுடைய மோடு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி, இப்போ அரித்மெட்டிக் மீன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து எக்ஸ் பார். அதே மாதிரி மீடியன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் எம். அதே மாதிரி மோட் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் இசட். ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்பிள். இதில் இருக்கக்கூடிய அந்த இசட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் 8ங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஒன்ஸ் அகேன் லிசன் பண்ணிக்கோங்க. மோடுனா என்ன? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் வேல்யூ இஸ் கால்டு த மோட். ஸோ அதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம். இது நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். 6ங்கிறது 3 டைம்ஸ், 7ங்கிறது 3 டைம்ஸ், 8ங்கிறது மட்டும்தான் 4 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய மோட் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் 8. ஓகேங்களா? இதில் ஒரு டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அதாவது எத்தனை வேல்யூஸ் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்றதுக்கு நமக்கு மோடனுடைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சம் நான் எடுக்கிறேன், என்ன மாடல் சொல்லிடுறேன். ஒரு சம் நான் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வர நம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6ங்கிறது நமக்கு ரிப்பீட் ஆகலை, 8ங்கிறது நமக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 5 4 3 ரிப்பீட் ஆகலை. அப்போ நமக்கு எத்தனை வேல்யூஸ் நமக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா 8ங்கிற அந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய இசட் ஈக்குவல் டு நமக்கு 8. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பட் இந்த ஆன்சர் ஒரே ஒரு வேல்யூஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரே ஒரு வேல்யூஸ் 3 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு வேல்யூஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் இருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு மோடு நமக்கு கிடைச்சிருந்தா இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? யூனி மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே ஒரு மோடு நமக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை யூனி மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே கொஷினை திரும்ப சொல்கிறேன். 6 8 5 8 4 3 8 4 4. ஓகேங்களா? ஸோ இப்போது ரிப்பீட்டட் வேல்யூஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6ங்கிறது ரிப்பீட் ஆகலை, 8ங்கிறது 1 2 3. சரி, அப்போ 8ங்கிறது நமக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 5ங்கிறது ரிப்பீட் ஆகலை, 4ங்கிறது 1 2, 4ங்கிறது நமக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 3ங்கிறது ரிப்பீட் ஆகலை. ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய மோட் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டுமே ஈவனாக நமக்கு வந்து அதிகபட்சம் எது ரிப்பீட் ஆகுதோ அதன் மோடு நம்ம டேரெக்டாக எடுத்து இங்கே ஆன்சர் எழுதிட்டோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா
3ங்கிறதும் நமக்கு, அதாவது 8ங்கிறதும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 4ங்கிறதும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்முடைய மோடோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 4, 8. அப்போ நமக்கு எத்தனை மோடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 2 மோடு கிடச்சிருக்கு. ஈவனாக நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய அந்த 2 மோடு வந்து 4ம் 8ம். அப்போ நமக்கு 2 மோடு கிடச்சிருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பை மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை லிசன் பண்ணிக்கோங்க. நம்முடைய வேல்யூஸ் ஃபஸ்ட்டு கொஷின்ஸில் நம்மளுடைய வேல்யூஸ் என்னவா இருக்குது, ஒரு வேல்யூ நமக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது, அந்த ஒரு மோடு தான் நம்மளுடைய Z = 8, அதான் யூனி மாடல். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 வேல்யூஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய மோடோட ஆன்சர் 4, 8ங்கிற 2 மோடு கிடச்சிருக்கு. அந்த 2 மோடு கிடச்சா நம்ம என்ன சொல்கிறோம், பை மாடல் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய வேல்யூஸ் 6, 8, 5, 4, 3, 3, 4, 6 இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரிப்பீட்டட் வேல்யூஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6ங்கிறது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ். 6ங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 8 வந்து ரிப்பீட் ஆகலை, 5ம் ரிப்பீட் ஆகலை. இதில் 4ங்கிறது நமக்கு எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 3ங்கிறதும் பார்த்தாலும் நமக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எத்தனை மோடு கிடச்சிருக்கீங்க, 3 மோடு கிடச்சிருக்கு. ஏன்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் நம்மளால் மோடு வந்து சூஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிறது 3 டைம்ஸ் பண்ணியிருந்தா இது ஹையஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ அப்போ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸை நம்ம என்ன சொல்லலாம், மோடுன்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் 2 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய இசட்டோட வேல்யூஸ் என்ன, 6, 4, 3. அப்போ நமக்கு எத்தனை மோடு கிடச்சிருக்குன்னா 6, 4, 3ங்கிற 3 மோடு கிடச்சிருக்கு. அந்த 3 மோடுங்கிறது நமக்கு கிடச்சிருந்தா இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரை மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மோடு நமக்கு வந்து மோர் தென் 3 மோட்ஸ் கிடச்சதுக்கு, மோர் தென் 3 மோடு, அதாவது இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நமக்கு 5ங்கிறது ஒரு 2 டைம்ஸ், இந்த 5ங்கிறது ஒரு 2 டைம்ஸ். அப்போ மோர் தென் 3 மோட்ஸ், மோர் தென் 3 மோட்ஸ் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மல்டி மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடையது. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரே ஒரு வேல்யூஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு, நமக்கு ஒரே ஒரு மோடு கிடச்சிருக்கு, அதை யூனி மாடல். ஒரு 2 வேல்யூஸ் நமக்கு 3 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அந்த 3 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால 2 மோடு கிடச்சிருக்கு. அந்த 2 மோடுங்கிறது நம்மளுடைய பை மாடல். அதே மோடு வந்து வேல்யூஸ் நமக்கு 3 வேல்யூஸ் 2 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுனால நமக்கு கிடச்சிருக்க மோடு என்ன அப்படின்னு சொன்னால் 3 மோட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 3 மோட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரை மாடல். இப்போ மோர் தென் 3 மோட்ஸ், இதை விட நமக்கு அதிகமாக எப்போ கிடைக்குதோ மோர் தென் 3 மோட்ஸ் இஸ் கால்டு த மல்டி மாடல். இப்போ எந்த வேல்யூஸுமே நமக்கு ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த வேல்யூஸும் நமக்கு ரிப்பீட் ஆகலை அப்படின்னு சொன்னால் 6, 8, 5, 3, 4 எந்த வேல்யூஸும் நமக்கு ரிப்பீட் ஆகலை, அதில் மோடு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் த மோட் இஸ் நோ மோட். ஓகேங்களா? ஸோ மோடுனுடைய டைப் இது தான். நான் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ணியிருக்கேன். மோடுனுடைய டைப் இது தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மோடே இல்லை அப்படின்னு சொன்னால் நோ மோட். ஒரே ஒரு வேல்யூ 1 டைம் ரிப்பீட், ஒரே ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருந்தா யூனி மாடல், 2 மோட்ஸ் கிடச்சிருந்தா பை மாடல், 3 டைம்ஸ் நமக்கு கிடச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ட்ரை மாடல், மோர் தென் 3 மோட்ஸ் நமக்கு கிடச்சிருந்தா அதை மல்டி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மோடினுடைய டைப்ஸை நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா டாபிக் எடுத்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரிஸ்க்கான 3 டைப் ஆஃப் கொஸ்டின் மாடல். ஸோ நம்மளுடைய Z ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனில் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ இஸ் கால்டு த மோட். இது எப்போன்னா இண்டிவிஜுவல் சீரீஸில். நான் அது வந்து உங்களுக்கு அந்த டைப்ஸ் சொல்லும்போதே சொல்லிட்டேன். இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படின்னு சொன்னாலே எந்த வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த வேல்யூ இஸ் கால்டு த மோட் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதுவே டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு டிபெண்டிங் வேல்யூ ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி என்ன
அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அரித்மெட்டிக் மீன்னா ஒரு டிவியேஷன் வேல்யூஸ் நம்ம டிங்கிற வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அதுவே மீடியனாக இருந்தால் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் மோட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் வேல்யூ, highest frequency is not an answer. Highest frequency of that value is called the mode. Highest frequency of that value, அதாவது ஒரு frequency கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு x, f ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 5, 10, 15, 20 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சினுடைய வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் இது. ஓகேங்களா? ஒரு டிஸ்கிரீட் சீரிஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் எது வந்து நமக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி? 8. இதுதான் நம்மளுடைய ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. பட் திஸ் இஸ் நாட் அ ஆன்சர். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் வேல்யூ இஸ் கால்டு த மோட். அப்போ இங்கே z ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டிஸ்கிரீட் சீரிஸ்க்கான மாடல். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் வேல்யூ இஸ் கால்டு த மோட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதே எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கண்டினியூஸ் சீரிஸ்லையும் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிங்கிற நேம் வந்து என்ன அப்படிங்கிறத கண்டினியூஸ் சீரிஸ்னுடைய ஃபார்முலாலாம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கண்டினியூஸ் சீரிஸ் ஃபார்முலா நம்ம போயிடலாம். கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஃபார்முலா எந்த எடுத்தாலும் நான் இப்போ டைரெக்டாக சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன். மோடுக்கான சிம்பிள் என்ன? Z ஈக்குவல் டு L ப்ளஸ் F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2 இன்ட்டு F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு C. இது என்னடா இது எஃப்பில் வந்து F1 F0 F2ன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா நம்ம வந்து மோட் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம பார்க்கணும். அந்த ஃப்ரீக்வன்சியில் எந்த வேல்யூஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டினியூஸ் சீரிஸ்க்கான மோடினுடைய ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மீடியன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். மீடியனில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பொசிஷன் கண்டுபிடிப்போம். என்ன பொசிஷன்? n/2. அந்த n/2ங்கிற அந்த பொசிஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஆன்சரில் அப்ளை பண்ணுவோம். அதே சேம் கான்செப்ட், பட் இதில் கண்டுபிடிக்கக்கூடியது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அந்த F1. இந்த F1க்கான ஒரு நேம் இருக்குது நமக்கு. அந்த F1க்கான நேம் என்ன அப்படின்னு சொன்னால் frequency of model class. இதுதான் நமக்கு முக்கியம். frequency of model class. அந்த F1ங்கிறது நம்ம நோட் பண்ணுறோம். F1ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் frequency. எந்த வேல்யூஸ் நம்ம ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை தான் frequency of model class. ஸோ ஹையஸ்ட் வேல்யூஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டாலே அதுக்கு மேலே உள்ள அந்த வேல்யூ, ஓகேங்களா, அதாவது ப்ரீவியஸ் வேல்யூ, அதுக்கு மேலே உள்ள அந்த வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் frequency of preceding model class. ஓகேவா? ஸோ frequency of preceding model class. frequency of preceding model class. இதுதான் நம்மளுடைய மாடல் கிளாஸ். இதுக்கு மேலே உள்ள அந்த வேல்யூ preceding model class. அதுக்கடுத்து நமக்கு என்ன? F2. இப்போ F2ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே F1ங்கிற வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் F-னுடைய வேல்யூஸ் நான் கொடுத்துட்றேன். 2, 6, 8, 4 இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்றாங்க வேல்யூஸை. அப்போ இதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்ன? 8. இது வந்து நமக்கு F1. இதுக்கு மேலே உள்ள வேல்யூஸ் என்ன? இது F0. இதனுடைய நெக்ஸ்ட் வேல்யூஸ் தான் நம்மளுடைய F2. இதுதான் சக்சீடிங் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளுடைய frequency of succeeding model class. succeeding model class. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது L equal to lower limit of the model class. Lower limits of model class. C equal to class interval of model class. அப்போ நமக்கு
நமக்கு என்ன தேவை, மாடல் கிளாஸுங்கிற அந்த வேல்யூ தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூஸ். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் லிசன் பண்ணிக்கோங்க நம்முடைய வேல்யூஸை. என்ன வேல்யூஸ்? மோடினுடைய கண்டினியூஸ் சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மோடினுடைய கண்டினியூஸ் சீரிஸ் ஃபார்முலா என்ன? Z = L plus F1 minus F0 divided by 2 into F1 minus F0 minus F2 into C. நம்ம வந்து ஒரு மீடியலில் n/2ங்கிற பொசிஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய F1ங்கிற ஒரு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியை தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ இந்த மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறோமோ மற்ற எல்லா வேல்யூஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியுடைய ப்ரீவியஸ் வேல்யூ தான் நம்மளுடைய F0, அதனுடைய நெக்ஸ்ட் வேல்யூ F2. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூஸ். இது ப்ரீவியஸுங்கிறத நம்ம ப்ரிசிடிங் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரிசிடிங், இந்த மாடல் கிளாஸினுடைய ப்ரிசிடிங் ஃப்ரீக்வன்சி, அதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரிசிடிங் மாடல் கிளாஸ். F2ங்கிறது சக்சிடிங் சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸை சக்சிடிங் சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் சக்சிடிங் மாடல் கிளாஸ். Lங்கிறது இதுக்கு நேராக இருக்கக்கூடிய லோயர் லிமிட். ஸோ நம்ம மாடல் கிளாஸினுடைய அந்த லோயர் லிமிட் நான் ஆல்ரெடி 2 சம் எடுத்திருக்கேன் கண்டினியூஸ் சீரீஸில், அது லோயர் லிமிட்ஸ். அதே அதனுடைய டிஃப்ரெண்ட் தான் நம்மளுடைய கிளாஸ் இன்டர்வல். ஸோ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு F1ங்கிற அந்த மாடல் கிளாஸ். இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.